ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவில இருந்துட்டு ஆவுன்னா ஒரு பிஜிஎம்மை போட்டுருங்கடா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் பைரவி ஒரு பக்கம் காண்டாயிட்டு வீட்டில் உள்ள எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி வெளியே போட்டுட்டு ஆறுமுகம் ஃபோட்டோ, அதாவது இவங்க கல்யாண ஃபோட்டோவையும் தூக்கி வெளியே போட்டுட்டு ஆறுமுகம் அந்த டைம் பார்த்து வந்து நிற்க எதுக்குடா வந்தேன்னு ஒரு பக்கம் ராட்சசி மாதிரி கத்துறாங்க. என்ன பண்ணுறது, பொண்டாட்டினாலே ஒரு ராட்சசி தானே அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே சில பேர் சமாளிப்பாங்க. நீங்கள் என் அழகு ராட்சசின்னு போட்டுக்குவாங்க. அதாவது ஓப்பனாகவே சொல்லுவாங்க பொண்டாட்டினா பேய்ங்கிறது. இது என்னையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் பேயா மாறுறாங்க, நீங்கள்லாம் பண்ணுறது சரியில்லைன்னு தானே பேயா மாறுறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. என்னதான் இருந்தாலும் ஆறுமுகம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது டபக்குன்னு ஒரு பக்கம்னு தமிழ்நாட்டு பெண்களுக்கு தாலி தான் ஒரு வேலின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, தபக்குன்னு தாலியை கழட்டி டபுக்குன்னு முஞ்சில் அடிச்சிருச்சுங்க. ஆக மொத்தத்தில் எடுத்துகிட்டு போடா அப்படின்ட்டுச்சு. தங்க வைக்கிற வேலையில் இவ தாலியை கழட்டி தூக்கி போகிறா, ஏமா திமிரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் தாலியை எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துட்டு கடைசியில் ஃபீல் பண்ணுறாராமா மேல் பத்திரத்திங் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க பண்ணுறது, நம்ம வாழ்க்கை இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி. என்னைக்காவது நீ என்ன புரிஞ்சுப்ப சஞ்சயும் புரிஞ்சுப்ப அப்படின்றாரு. கடைசி வரையும் நீ புரிய வைக்க முயற்சி பண்ண மாட்டல அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே பெத்த புள்ள கஷ்டப்படுறத தாங்க முடியாம அன்னபூர்ணியம்மா குமரிக்கிட்ட இங்கே வந்து சிந்து கிட்ட கத்த வருது. சிந்து ஒரு பக்கம் அத்தை வாங்கத்தன்னு மரியாதை கொடுக்குறாங்க. மாமியார்னா மரியாதை கொடுக்கணுங்கிறத எவன்டா சொல்லி கொடுத்தான். நல்லா நடந்தா நல்லா தான் நடக்கும், அதை விட்டுட்டு கெட்டதே பண்ற மாமியாருக்கெல்லாம் எப்படி மரியாதை கொடுக்கறது. கடைசியில் இங்கே வந்து என் புள்ள வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணம் நீதாண்டின்னு சொல்லிட்டு சாபம் மேல சாபம் கொடுக்க இங்கேருந்து விரட்டி ஓடிடு அப்படின்னு சொல்ல, இதை பார்த்தோன்னே நம்ம சிவா ஒரு பக்கம் பொண்டாட்டிக்கு ஆறுதல் சொல்றாராமா. மகா ஒரு பக்கத்தை குமுறது நல்லா தான் இருக்கு.